டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவு நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. இந்திய அரசியலிலே பல்வேறு பிரதமர்களின் தலைமையிலே நாட்டின் பல துறைகளில் மிக சிறப்பாக பணியாற்றி நாட்டினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்தியவர். நிதி மேலாண்மையில் இந்தியாவில் அனுபவமிக்க பொருளாதார நிபுணராக தலைவராக செயல்பட்டவர். ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக பணியாற்றி பொருளாதார சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியவர். சிறந்த சிந்தனையாளர், அறிஞராக விளங்கியவர். தனது அறிவு திறனால், கடின உழைப்பால், அனைவரையும் அரவணைக்கும் பண்பால் தொடர்ந்து 2 முறை பாரத பிரதமராக நாட்டை வழிநடத்திய பெருமை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு உண்டு. அவர்களது அமைச்சரவையிலே இளைஞராக நான் பணியாற்றியதை நினைவு கூற விரும்புகிறேன். எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அவர்கள் கொடுத்ததை நினைத்து பார்க்கிறேன். அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நீங்க அவருடைய சகாவா இருந்திருக்கீங்க, அமைச்சரவையில் சகாவா இருந்திருக்கீங்க, மிக முக்கியமான துறையும் நீங்க வகித்தீங்க. அப்ப நிறைய முறை நீங்க பிரதமராக அப்போது இருந்த மன்மோகன் சிங்கை சந்திச்சு பேசியிருப்பீங்க. அவர்கிட்ட பேசும்போது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? ஒரு பிரதமராக நடந்து கொண்டாரா? அதிகாரம் மிக்கவராக இருந்தாரா? எளிமையாக இருந்தாரா? அந்த பழக்க வழக்கங்கள் குறித்து நேயர்களுக்கு சற்று சொல்லலாமே சார். மிக எளிமையான மனிதர், உயர்ந்த பண்பாளர். இளைஞர் அமைச்சராக நான் இருக்கின்றேன் என்றாலும் கூட என்னுடைய கருத்துக்களை மிக பொறுமையாக ஆழமாக கேட்டுக்கொண்டு அதற்கேற்றவாறு அதில் உள்ள சரி தவறுகளை என்னிடம் எடுத்து கூறி துறையினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் துணை நின்றதை நான் நினைத்து பார்க்கிறேன். அதே மாதிரி என்னோட இன்னொரு கேள்வி சார், இப்ப பொருளாதார நிர்மலர் ராமசுப்ரமணியத்தை பேசும்போது அதே மாதிரி சத்தியம் டிவியில் பல நேயர்கள் எங்களுக்கு வேண்டுகோள் வச்சாங்க, மன்மோகன் சிங் பாரத ரத்னா விருதுக்கு சரியான நபர் என்று. உங்கள் கருத்தையும் அறிய விரும்புகிறேன் சார். மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தவரையிலே பல விருதுகளை பெற்ற பெருமை அவர்களுக்கு உண்டு. அவர் ஆற்றிய பணிகளுக்கு இன்னும் பல விருதுகள் வர வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பம். நன்றி சார், மிக்க நன்றி சார். எங்களுடைய தொலைபேசி நேரலையில் இணைந்து உங்கள் கருத்துக்களை நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. நேர்களே, ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் மற்றும் நீண்ட காலமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர். பல்வேறு கருத்துக்களை தமிழகத்தின் சார்பில் எடுத்து வைக்கும் ஜி.கே. வாசன் தற்பொழுது தன்னுடைய அனுபவங்களை, அதாவது பிரதமராக இருந்தபொழுது, மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது அவருடைய சகாவாக அமைச்சர்கள் இருந்த ஜி.கே. வாசன் அவருடன் பகிர்ந்து கொண்ட நினைவுகளை எல்லாம், நடந்த நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்.